டாக்டர் ஆச்சாரி வணக்கம். இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பா பிரதமர் மாத்துவார் தானே? வணக்கம் ஹரிஹரன். முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தன்னுடைய வாயாலேயே இந்த சந்திப்பு இனிமையான ஒரு சந்திப்பு, 45 நிமிடங்கள் தொடர்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அந்த 3 கோரிக்கைகளையும் கனிவுடன் பரிசீலிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது பிரைம் மினிஸ்டர் அவர் பார்த்தது எங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும், தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதுல பாஜக மற்றும் மத்திய அரசு முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டு உள்ளது. இங்க ஒரு மத்திய அரசு மாநில அரசு இடையில ஒரு டிவைடு இல்லாம அவர் பிரதமரை பார்த்தது நல்லதா தான் நாங்க பாக்குறோம். அதே சமயம் அவர் எழுப்பி இருக்கிற அந்த 3 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்கள். இப்ப எடுத்தோன்னே என்னுடைய முதல் கருத்தாவே நான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் பிரச்சனையே சார், அதுல நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, அங்குதான் அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்வருக்கு புரிதல் இல்லை, அல்லது அங்கு உள்ள தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அவரை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதிலும் குறிப்பாக நான் RSS சார்பாக இந்த தேசிய கல்விக் கொள்கையோட இம்ப்ளிமெண்டேஷனுடைய அந்த பணிகள்ல நான் ஈடுபட்டிருக்கேன். RSS சார்பாக தேசிய கல்விக் கொள்கையுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல நான் இது RSS அஜெண்டா தானோ? இல்ல, நான் RSSல இருக்கிறதுனால சொல்றேன். எல்லாருமே பாஜக இருக்கிறவங்க, RSSல இருக்கிறவங்க எல்லாருமே, நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையிலையும் நான் அதுல இன்வால்வ். சோ அதுக்காக நேரடியாக RSS அஜெண்டா கிடையாது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாக்கணும்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த மெமரண்டத்திலேயே பேசியிருந்தாரு. 8ல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அவர் கோட் பண்றாரு. தயவு செய்து நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே அந்த தேசிய கல்விக் கொள்கையில பேசிக்கா பிரச்சனை இங்க வந்துச்சுன்னா பிஎம்ஸ்ரீ நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அங்க உள்ள சீஃப் செக்ரட்டரி கடிதம் இருக்கிறாரு. அதுக்குரிய டிராப்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டெல்லியில இருந்து அங்க போகுது. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் அவங்க கோர்ட் வித்தின் கோர்ட் அப்ஜெக்ஷனபிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு முதலமைச்சரும் அதை பத்தி தான் விரிவாக சொன்னார். நாங்கள் 2 மொழி கொள்கையை பற்றி தான் நாங்க பேசுறோம், 3 மொழி கொள்கையை பற்றி பேசல அப்படின்றது. அதிலும் குறிப்பாக அந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் பத்தி அவர் குறிப்பா அந்த மெமரண்டத்துல சொல்லியிருக்காரு. நான் சொல்றது எல்லாமே இந்த நம்மளுடைய தம்பி டிவி வழியாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற அரசு அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எந்த இடத்துலயுமே மும்மொழி கொள்கை அப்படின்றத பத்தி சொல்லல. அதாவது இந்த மும்மொழியை பத்தி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, முதலில் எந்த மாநிலத்துல இந்தியா ஒரு பரந்த மாநிலங்களின் ஒரு தொகுப்பு, அந்த ஒரு மாநிலத்துக்குரிய அந்த மொழி முதல் மொழி, அது தாய்மொழியாகவும் இருக்கலாம். அடுத்த மொழி அந்த மாநிலம் தாண்டி மற்ற மாநிலங்கள், இந்தியாவில உள்ள மாநிலங்களில் உள்ள மற்ற மொழிகள், அந்த அட்டவணை 8ல சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மொழிகள்ல ஏதாவது ஒண்ணு. மூணாவது சர்வதேச மொழி. இப்ப பிரெஞ்சு, ஜெர்மன், இன்க்ளூடிங் இங்கிலீஷ், அதுவும் ஒரு சர்வதேச மொழி தான். இததான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது மும்மொழி கொள்கை. இல்ல, மும்மொழி கொள்கையில ஹிந்தின்ற வார்த்தையே இல்ல. 4.1 ஹிந்தி இயல்பா வந்துருங்கிறது தான் புரியுது. இப்ப மும்மொழினாலே ஹிந்தி தாராளமா வந்துரும், அது ஆக்கிரமிச்சிரும் அப்படி. சார், மினிட்ஸ் அபார்ட் சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. அதை நேரு காலத்துல இருந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறது. மத்திய அரசுக்கும் நமக்குமான ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம், எழுதப்பட்ட ஒப்பந்தம். சோ அது அந்த ஸ்டேட்டஸ்கோ மாறுது அப்படிங்கும் போது, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கு அப்படிங்கும் போது இந்த அப்ரிஹென்ஷன் சரிதான் இல்ல ஹரி. அதுதான் நான் ஆரம்பிச்சிருந்ததே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பிச்சேன். என்ன சொல்லி ஆரம்பிச்சேன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகள் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு.
இந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ன்றது அவர் கோட் பண்ணிட்டாரு இல்லைங்களா, 1963 ஆக்ட். நான் அந்த துறையில வேலை செய்த ஒரு அதிகாரின்ற முறையில நான் சொல்றேன், இந்த சட்டமானது அபிஷியல் லாங்குவேஜ்னா அலுவல் மொழியான அந்த சட்டமானது அலுவல் நிகழ்த்துவதற்காக தான் ஒரு மாநில அரசும் ஒரு மத்திய அரசுக்கும் இடையில் ஒரு அலுவல், அதாவது அரசாங்க ரீதியாக ஒரு அலுவலை பற்றி நாம பயன்படுத்தும் பொழுது எந்த மொழியில பேசும். ஏன்னா இப்போ ஆரம்பத்துல பிரிட்டிஷ் விட்டுட்டு போன மொழி ஆங்கில மொழி. அந்த சமயத்துல ஐபிஎஸ் ஆபீசர்கள் பயன்படுத்திய மொழி ஆங்கில மொழி. ஆனால் 1963 நம்ம எந்த லாங்குவேஜ்ல ஹிந்தி திணிப்பில் இல்ல பாடம் கட்டுகிறத பத்தியே இங்க பேசல. இவர் இன்ஃபேக்ட் இவர் கொடுத்திருக்க மெமரண்டமே ஃபேக்சுவலி ராங் அப்படின்றத டாக்டர் சஃபி, நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுவோம். நீங்க முக்கியமான பாயிண்ட் எழுப்பியிருக்கிறீங்க டாக்டர் சஃபி. அதாவது இன்றைய முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் சந்தித்து கொண்டது, முதல்வர் அவர்கள் சொன்னது மாதிரியே இது ஒரு பிரதமருக்கும் முதல்வருக்கும் இடையேயான ஏற்பட்ட சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த இனிமையான சந்திப்பு அது உபயோகமான சந்திப்பாக இருக்கும் என்னும் ஒரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. காரணம், தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் பாஜக வஞ்சித்து வருகிறது என்பது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கே தெரியும். அவங்க கிட்டே விட்டுறேன். எப்படி வஞ்சிச்சு? இப்போ நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை இதில் எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, எதெல்லாம் செய்யலை, நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்கு, ஜிஎஸ்டி பற்றி கேட்க போன ஆளை எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்க, இது எல்லாமே தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ முதல்வர்கள் அதாவது போய் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தை மிக தெளிவாக ஒரு மாநிலத்தின் முதல்வராக கேட்டு வந்திருக்கிறார். டு பி வெரி கிளியர், எங்க மக்களுக்கு, எனக்கு வாக்களித்த மக்கள் மட்டும் இல்லை, எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் இங்கே நிற்கிறேன். அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் சிலது இருக்கிறது, அதை நீங்கள் மறுக்கிறீர்கள். அந்த மறுப்பு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, ஆனாலும் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். நானே நேரில் வந்திருக்கிறேன், அது நீங்களாகவே கொடுக்க வேண்டியது. இவ்வளவு நாள் கொடுக்கவில்லை, தாமதப்படுத்தினீர்கள். காத்திருந்தோம், ஆனாலும் தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். பல வகையில் நானும் கடிதம் எழுதினேன், அதுக்குண்டான எந்த பலனும் இல்லை. நேரில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இன்னைக்கு அவர் தன்னை பிரதிநிதிப்படுத்திருக்கிறார். இது அப்படித்தானே எல்லா முதல்வர் பிரதமர் சந்திப்பு. எஸ், ஆப்வியஸா இல்ல, அதுல மாறுபாடே சொல்லல. நீங்க அதாவது போய் என்ன கேட்டிருக்காருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், ஏன் கேட்டிருக்காருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா மிஸ்லீடா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். நம்ம மூணு விஷயத்தையும் ஒன்னொன்னா போவோம். இல்ல இந்த பிஎம்ஸ்ரீ எடுத்தாரு. பிஎம்ஸ்ரீ சார் பேசும்போது சொன்னாரு, அது அபிஷியல் எல்லாம் மிஸ்கைட் பண்றாங்க. ஆச்சாரி சார் நிறைய பேர் மிஸ்கைட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அபிஷியலா இருந்தது, அது ஞாபகத்தில் சொல்லிட்டாரு என்னவோ தெரியல எனக்கு. என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். நீங்க இருந்தபோது எந்த பக்கம் இருந்தாருன்னு தெரியும், அது யாருக்கும் தெரியாது. பிஎம்சியை பத்தி நீங்க கொண்டு வரீங்களோ, நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரீங்களோ, நீங்க என்ன கொண்டு வருவீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நீங்க மும்மொழி கொள்கை நாங்க மென்ஷன் பண்ண வேணாம் சார். இந்திய அந்த மாதிரி யாருமே அங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு சார் சொன்னாரு அங்க ஹிந்தி பத்தியே இல்லன்னு. சார் நீங்க அதர் நேஷனல் லாங்குவேஜ் கொண்டு வரது ஹிந்தி தானே, வேற எந்த நேஷனல் லாங்குவேஜ் இருக்கு? அதர் லாங்குவேஜ் அதுதான் எக்ஸிஸ்டிங் அதர் லாங்குவேஜஸ். எந்த லாங்குவேஜ் விட்டு வச்சிருக்கீங்க? இந்தியா முழுக்க இருந்த லாங்குவேஜஸ்ல, வழக்கப்படுத்த லாங்குவேஜ்ல நீங்க எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நாட்டுல எல்லா லாங்குவேஜும் நல்லா இருக்கு சார். ராஜஸ்தானி லாங்குவேஜ் இருக்கா? மலையாளம் இருக்கு, தெலுங்கு இருக்கு. மலையாளம் தெலுங்கு இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாரும் படிக்கலையா? தெலுங்கு படிக்கல, மலையாளம் படிக்கலையா? மலையாளம் ஸ்கூல்ஸ் இல்லையா? இல்ல சார், மும்மொழி படிக்கலாம் சார். அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. இவங்க புதுசா ஒண்ணு இங்க பாடம் எடுக்க வேண்டாம். இந்தி பிரச்சார சபாவும் இருக்குது, இந்தியும் படிச்சுட்டு இருக்கும், நானும் படிச்சேன். அது வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க அதை இங்க கொண்டு திணிச்சு இதெல்லாம் கண்டிப்பா இந்தி திணிப்பு தான். இல்ல ஹரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதெல்லாம் கீப் திஸ் அப்பார்ட். நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டா, நீ சைன் போட்டாதான் நான் காசு தருவேன்னு சொல்றதுதான் பிரச்சனை. என்னன்னா, நான் சிம்பிளா சொல்றேனே, we are having a cooperative federalism. You can't make it a centralism. கோர்ஸ் சென்ட்ரலிசம் கொண்டு போக முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நீ ஒப்புக்கொண்டாதான் உனக்கு SSA ஃபண்ட் தருவேன்,
நான் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நீ தலையாட்டினாதான் மெட்ரோக்கு காசு கொடுப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அது சென்ட்ரல் செக்டர் ஃபண்டை ஸ்டேட் செக்டர் ஃபண்டா நானே பிராண்ட் ஆக்கி நானே வந்து மக்களை குழப்பி தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ திராவிட முன்னேற்ற கழகம் எதையுமே செய்யாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் நன்றாக இருக்கிறது, பாஜக உள்ள கூட்டணி ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் மிக செழிப்பாக இருக்கிறது என்னும் ஓர் பிம்பத்தை கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. சார் நான் சொல்றேனே, இதுல பட்ஜெட்ல யார் சார் சொன்னது நாங்க வந்து சேர்த்து காசு கொடுக்க போறோம்? யார் சொன்னது? தமிழ்நாடு அரசு சொல்லிச்சா? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா இல்லையா நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.